அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் பலருடைய ஆசையை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பலருடைய ஆசை நம்மள நிறைய பேருக்கு ஆசை என்ன அப்படின்னா காபத்துல்லாவை போய் நேரில் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசை தான். ஆனால் அது எல்லோருக்குமே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிந்த விஷயம். ஆனால் இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் வருஷத்தில் நிறைய முறை நம்ம காபத்துல்லாவை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹாலா நமக்கு தர்றான். எனவே இந்த ஒரு சின்ன ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அது என்ன அமல் அப்படின்னா அதுதான் வாரினா மனா சிக்கனா வத்துபு அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் அப்படிங்கிற இந்த திருக்குரானுடைய வசனத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் நம்ம வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹாலா காபத்துல்லாவை நேரில் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு தர்றான். அத்தஹியாத்தில் எப்போ ஓதணும் அப்படின்னா அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு தரூதை இப்ராஹிம் சலவாத்தையும் ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு துவா ஒன்று ஓதுவோம் இல்லையா, அல்லாஹும் மஃபிர்லி வெளிவாளி தைய, அதற்கு முன்பாக இந்த வசனத்தை ஒரு முறை ஓதிக்கிட்டு வரணும். இப்படி தொடர்ந்து நம்முடைய தொழுகையில் ஒரு நாளாவது இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் காபத்துல்லாவை நேரடியாக வருஷத்தில் பல முறை பார்க்கறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியத்தை கொடுக்குறானாம். எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்மள பலரோட ஆசை என்ன அப்படின்னா காபத்துல்லாவை நேரில் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை இந்த அமல் நமக்கு பூர்த்தியாக்கி தருது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நம்ம எல்லோருமே தொடர்ந்து செய்வோம். அடுத்த ஹஜ்ஜு பெருநாளில் நம்மள முக்கால்வாசி பேர் இன்னும் முழுமையாக அனைவருக்குமே அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல போய் தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எனவே இந்த ஒரு சின்ன அமலை நம்ம எல்லோருமே தொடர்ந்து செய்வோம். இன்னும் துஆவும் செய்வோம். ரெண்டுமே சேர்ந்து அல்லாஹ் தஆலா அதிசயத்தை நிகழ்த்தி நம்ம எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஹஜ்ஜு செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.